வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 11ஆம் வகுப்பு பாடம் விலங்கியல் யூனிட் 2 பாடம் விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்களில் இப்போ கடைசி கிளாஸ் நம்ம பார்த்தது தவளையின் செரிமான மண்டலம் பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது தவளையோட இரத்த ஓட்ட மண்டலம். இரத்த ஓட்ட மண்டலம் அப்படிங்கிறது 3 அறைகளை கொண்ட இதயம், இரத்த நாளங்கள் மற்றும் இரத்தம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. அதாவது 3 அறைகளை கொண்ட இதயம், இரத்த நாளங்கள் மற்றும் இரத்தம் ஆகியவற்றை கொண்டு தவளையின் இரத்த ஓட்ட மண்டலம் அமைந்துள்ளது. அதாவது அதில் பெரிகார்டியம் இரட்டை சுவர் கொண்ட சவ்வினால் இதயம் சூழப்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளது. இதயத்தை வந்து என்ன, ஒரு பெரிகார்டியங்கிற இரட்டை சுவர் கொண்ட சவ்வினால் இதயமானது சூழப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. மெல்லிய சுவர் கொண்ட 2 இதய மேற்புற அறைகளும், அதாவது ஆரிக்கிள்கள் ஏட்ரியம் என்று பெயர். தடித்த சுவர் கொண்ட ஒற்றை இதய கீழறைக்கு வென்ட்ரிக்கிள்கள் என்று பெயர். இதயத்தின் முதுகுப்புறத்தில் அமைந்துள்ள மெல்லிய சுவருடைய முக்கோண வடிவ அறைக்கு சைனஸ் வெனோசஸ் என்றும் பெயர். இதான் இப்போ இதயத்தின் வயிற்றுப்புறத்தில் குறுக்காக இப்புலை அமைந்துள்ள, அதாவது பொது கழிவு துளை, அதாவது என்ன சொல்லுவோம், இதயத்தின் வயிற்றுப்புறத்தில் குறுக்காக சாய்வாக அமைந்துள்ள தடித்த சுவர் ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ் பொது பெருந்தமனி வென்ட்ரிக்கிளிலிருந்து தொடங்குகிறது. பொது பெருந்தமனி அப்படிங்கிறது வென்ட்ரிக்கிளிலிருந்து தொடங்குகிறது. இது மேலெலும்பி இதயத்தின் மேற்புறத்தில், இது மேலெலும்பி இதயத்தோட மேற்புறத்தில் இடது மற்றும் வலது பெருந்தமனியாக பிரிகிறது. இடது மற்றும் வலது பெருந்தமனியாக பிரிகிறது. ஒவ்வொரு பெருந்தமனியும் தலைத்தமனி, கரோட்டிட், சிஸ்டமிக் தமனி மற்றும் நுரையீரல் தோல் தமனி என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பெருந்தமனியும் தலைத்தமனி, அதாவது கரோட்டிட்னு சொல்லுவோம், சிஸ்டமிக் தமனி, நுரையீரல் தோல் தமனி அப்படின்னா 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று தலைத்தமனிகள். அப்படின்னா உடலின் முன்புற பகுதிக்கு ரத்தத்தை அளிக்கிறது. இதுதான் அந்த இதயத்தோட வயிற்றுப்புற தோற்றம், முதுகுப்புற தோற்றம், தவளையின் இதயம். ஸோ இது வந்து என்ன, இடது பெருந்தமனி, இதுதான் தலைத்தமனி, சிஸ்டமிக் தலைத்தமனி சுரப்பி, மேற்பெருஞ்சிரை, இது வந்து பெரிகார்டியம், இதயத்தை சுற்றி உள்ள அறைக்கு பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லுவோம். இது வென்ட்ரிக்கிள்கள், இடது ஆரிக்கிள்கள், வலது ஆர்க்கிகள், மேற்பெருஞ்சிரை, வலது பெருந்தமனி. ஸோ இதில் இடது பெருந்தமனி, அதே மாதிரி தலைத்தமனி, சிஸ்டமிக் தமனி, நுரையீரல் தோல் தமனி, வலது பெருந்தமனி, மேற்பெருஞ்சிரை, சைனஸ் வினோசஸ், இதான் முக்கோண வடிவமுடைய சைனஸ் வினோசஸ். இது கீழ்பெருஞ்சிரை, இது மேற்பெருஞ்சிரை, இது வந்து கீழ்பெருஞ்சிரை. இதுதான். அதுக்கடுத்து நுரையீரல் தோல் தமனி, சிஸ்டமிக் தலைத்தமனி அப்படின்னு சொல்லுவோம். இது முதுகுப்புற தோற்றம், முதுகு பகுதியில் காணப்படக்கூடிய தோற்றம். இதான் வந்து தவளையின் இதய உள்ளமைப்பு. இது வந்து இடது பெருந்தமனி, நுரையீரல் சிறை திறப்பு, இது வந்து சைனோ ஆரிக்குலார் துளை, சைனோ இடை சுவர், இடது ஆரிக்கிள், ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் வால்வு, இதுக்கு பேர் கார்டோ டெண்டினோ. இது வந்து ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் வால்வு, கார்டோ டெண்டினோ. இது வென்ட்ரிக்கிள்கள், பிறைச்சந்திர வால்வு, இது சுருள் வால்வு, வலது ஆர்க்கிள் இந்த பகுதி. அதுக்கடுத்து கோனஸ் ஆர்டரியோசஸ், தமனியின் திறப்பு, இந்த பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா தமனியோட திறப்பு, அதாவது நுரையீரல் தோல் தமனியின் திறப்பு இதுக்கு. அதுக்கடுத்து வலது பெருந்தமனி, இது நுரையீரல் தோல் தமனி, நுரையீரல் தோல் தமனி. அதுக்கடுத்து இது சிஸ்டமிக் தமனி, இது தலைத்தமனி. இதுதான் அதோட உள்ளமைப்பு. அதுக்கு முன்னாடி மலப்புளை அப்படிங்கிறது பாலூட்டின் உணவு பாதையின் இறுதியில் செரிக்காத உணவுப் பொருளை வெளியேற்ற இப்புளை அமைந்துள்ளது. மலப்புளை பொதுக்கழிவு துளை அப்படிங்கிறது குருத்தெலும்பு மீன்கள், இருவாழ்விகள், ஊர்வன, பரப்பன, முட்டையிடும் பாலூட்டிகள், ஊர்வன, பரப்பன, முட்டையிடும் பாலூட்டிகள் ஆகியவற்றில் மலமும் சிறுநீரும் இத்துளை வழியாக வெளியேற்றப்படுகிறது. இனப்பெருக்கத்திற்காக இத்துளை பயன்படுத்தப்படுகிறது. மலமும் சிறுநீரும் துளை வழியாக வெளியேற்றப்படுகிறது. இன்னொன்று வந்து இனப்பெருக்கத்திற்காகவும் இத்துளையானது பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இதுக்கு அடுத்து அதான் அதில் 3 பகுதி, அதாவது ட்ரங்கஸ் ஆர்டரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், பொது பெருந்தமனி, வென்ட்ரிக்கிளிலிருந்து தொடங்கக்கூடியது. இது இதயத்தின் மேலெலும்பி இதயத்தின் மேற்புறத்தில் இடது வலது பெருந்தமனிகளாக பிரிகிறது. இது மேலெலும்பி இதயத்தின் மேற்புறத்தில், இந்த மேற்புறத்தில் இடது வலது பெருந்தமனிகளாக பிரிகிறது. ஒவ்வொரு பெருந்தமனியும் தலைத்தமனி, சிஸ்டமிக் தமனி, நுரையீரல் தோல் தமனி என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. என்ன, ஒவ்வொரு பெருந்தமனியும் தலைத்தமனி, அதான் இங்கே பார்த்தோம்ல தலைத்தமனி, இந்த தலைத்தமனி, சிஸ்டமிக் தமனி, நுரையீரல் தோல் தமனி அப்படிங்கிற 3 பிரிவுகளாக இதில் பிரிக்கப்பட்டுள்ளது. தலைத்தமனி,
சிஸ்டமிக் தமனி, இது வந்து நுரையீரல் தோல் தமனி. 3 பிரிவுகளாக இதை பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இதான் ஒவ்வொரு பக்கத்தில் உள்ள சிஸ்டமிக் தமனிகள் சற்றே பின்னோக்கி சென்று முதுகுப்புற மையப்பகுதியில் ஒன்று சேர்ந்து முதுகுப்புற பெருந்தமனி ஆகிறது. ஒவ்வொரு பக்கத்தில் உள்ள சிஸ்டமிக் தமனிகள். ஸோ இதில் இதான் சிஸ்டமிக் தமனி, ஒவ்வொரு பக்கத்திலும் உள்ள சிஸ்டமிக் தமனி. இதுலையும் இவ்வாறு காணப்படும். இது பெருந்தமனின்னு சொல்லுவோம். அதான் ஒவ்வொரு பக்கத்திலும் உள்ள சிஸ்டமிக் தமனி சற்றே பின்னோக்கி சென்று முதுகுப்புற மையப்பகுதியில் ஒன்று சேர்ந்து முதுகுப்புற பெருந்தமனி ஆகிறது. அதுதான் அது வந்து என்ன, முதுகுப்புற பெருந்தமனி ஆகுது. உடலின் பின்பகுதிக்கு தமனி இரத்தத்தை அளிக்கிறது. அப்போ உடலோட பின்பகுதிக்கு என்ன இரத்தத்தை அளிக்கக்கூடியது தவளையில், அதோட பின்பகுதிக்கு. அதனால சிஸ்டமிக் தமனி அப்படிங்கிறது முதுகுப்புற பெருந்தமனி அப்படின்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் பின்னோக்கி, சற்றே பின்னோக்கி சென்று முதுகுப்புற மையப்பகுதியில் ஒன்று சேர்ந்து என்ன முதுகுப்புற பெருந்தமனி ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் சிஸ்டமிக் தமனி. உடலின் பின்பகுதிக்கு தமனி ரத்தத்தை அளிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து நுரையீரல் தோல் தமனி, ரெண்டாவதாக இருக்கக்கூடியது. இது அசுத்த ரத்தத்தை நுரையீரலுக்கும் தோலுக்கும் அனுப்புகிறது. அசுத்த ரத்தத்தை நுரையீரலுக்கும் தோலுக்கும் அனுப்புகிறது. உடல் உறுப்புகளிலிருந்து வர ஆக்சிஜன் அற்ற அசுத்த ரத்தத்தை உடலின் முன்பகுதியிலிருந்து வரும் இரு மேற்பெருசிரைகள் மற்றும் பின்பகுதியில் இருந்து வரும் இரு கீழ்பெருசிரைகள் ஆகியவற்றின் வழியாக சைனஸ் வீனோசஸ் பெறுகிறது. இதில் பார்த்தோம்ல சைனஸ் வீனோசஸ், இதான் அந்த முக்கோண வடிவமுடைய சைனஸ் வீனோசஸ் இரண்டு. இது மேற்பெருசிரை, இது மேற்பெருசிரை. அப்போ உடலோட மேல் பகுதியிலிருந்து மேல் பெருசிரை வழியாக அசுத்த ரத்தத்தை பெறுகிறது. இது கீழ்பெருசிரை, இதுதான் வந்து என்ன கீழ்பெருசிரை. அப்போ உடலின் கீழ்ப்பகுதியில் இருந்து வரக்கூடிய அசுத்த ரத்தத்தை இந்த கீழ்பெருசிரையானது பெறுகிறது. கீழ்பெருசிரையானது பெறுகிறது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்குமே இப்போ சிஸ்டமிக் தமனி அப்படின்னா முதுகுப்புற பெருந்தமனி, அதுக்கப்புறம் இந்த தமனி வந்து என்ன உடலின் பின்பகுதி ரத்தத்தை அளிக்கிறது. நுரையீரல் தோல் தமனியோட வேலை என்ன அப்படின்னா நுரையீரலுக்கும் தோலுக்கும் ஏன்னா ரத்தத்தை அசுத்த ரத்தத்தை அனுப்புது. உடல் உறுப்புகளிலிருந்து வர ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை, அதான் அசுத்த ரத்தம்னு சொல்லுவோம். உடலின் முன்பகுதியிலிருந்து வரும் இரத்தமானது இரு மேற்பெருசிரைகள் வழியாக மற்ற பின்பகுதியிலிருந்து வரக்கூடியது கீழ்பெருசிரை வழியாக சைனஸ் வீனோசஸ் ஆனது பெறுகிறது. ரெண்டின் வழியாக இந்த சைனஸ் வீனோசஸ் ஆனது பெறுகிறது. அப்போ சைனஸ் முக்கோண வடிவமுடைய அந்த சைனஸ் வீனோசஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா உடலோட முன்பகுதியிலிருந்து வரக்கூடிய அசுத்த ரத்தத்தை என்ன மேல் பெருசிரைகள் வழியாகவும் உடலின் பின்பகுதியிலிருந்து வரக்கூடிய அசுத்த ரத்தத்தை உடலின் கீழ்சிரை வழியாக கீழ்பெருசிரைகள் வழியாக பெறுகிறது. இது வந்து என்ன சைனஸ் வீனோசஸ் இதயத்தின் வலது ஆர்க்கிகளுக்கு அசுத்த ரத்தத்தை அனுப்புகிறது. இதயத்தோட அந்த வலது ஆர்க்கிகளுக்கு அசுத்த ரத்தத்தை அனுப்புகிறது. அதே வேளையில் இடது ஆர்க்கிகள் வந்து நுரையீரல் சிரை வழியாக ஆக்சிஜனேற்றம் பட்ட, அதாவது சுத்த ரத்தம், ஆக்சிஜனேற்றப்பட்ட ரத்தத்தை பெறுகிறது. இதான் இதோட வேலை. இப்போ வலது ஆர்க்கிகள் அப்படிங்கிறது அசுத்த ரத்தத்தை என்ன சைனஸ் வீனோசத்திலிருந்து அசுத்த ரத்தத்தை அனுப்புது வலது ஆர்க்கிகளுக்கு. அதே வேளையில் இடது ஆர்க்கிகள் நுரையீரல் சிரை வழியாக சுத்த ரத்தத்தை, அதான் ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தத்தை பெறுகிறது. ஆனால் அதுக்கு சிறுநீரகம், கல்லீரல், போற்றல் மண்டலங்கள் தவளையில் காணப்படுகின்றன. அதுக்கடுத்து வந்து என்ன சிறுநீரகங்கள், கல்லீரல், போற்றல் மண்டலங்கள்ங்கிறது தவளையில் காணப்படுது. இதுதான் இந்த வலது ஆர்க்கிகள் வந்து என்ன அசுத்த ரத்தத்தை பெறுகிறது. அதே மாதிரி இது வந்து என்ன இடது ஆர்க்கிகள் நுரையீரல் சிரை வழியாக ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட அந்த சுத்த ரத்தத்தை பெறுகிறது. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள அந்த வேறுபாடு. இடது ஆர்க்கிள், வலது ஆர்க்கிள். அப்போ இடது ஆர்க்கிகளோட வேலை என்ன அப்படின்னா அசுத்த ரத்தத்தை பெறுறது தான் இந்த இடது ஆர்க்கிகளோட வேலை. அதாவது வலது ஆர்க்கிகளோட வேலை. இடது ஆர்க்கிகளோட வேலை என்ன அப்படின்னா நுரையீரல் சிரை வழியாக சுத்த ரத்தத்தை பெறுகிறது, ஆக்சிஜன் ஏற்றப்பட்டது ரத்தத்தை பெறுகிறது. அதான் அதோட வேலை. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது மாதிரி 3 அறைகளை கொண்ட இதயம், இரத்த நாளங்கள், ரத்தம் ஆகியவற்றை கொண்டு தவளையின் இரத்த ஓட்ட மண்டலமானது அமைந்துள்ளது. அந்த பெரிகார்டியம் என்னும் இரட்டை சுவர் கொண்ட சவ்வினால் இதயமானது மூடப்பட்டுள்ளது. மெல்லிய சுவர். இதய மேற்புற அறைகளும் ஆர்க்கிள் ஏட்ரியம் என்று பெயர். இது வந்து என்ன அப்படின்னா மெல்லிய சுவர்
கொண்ட 2 இதய மேற்புற அறைகள் ஆர்கிகள் என்றும் ஒரே ஒன்று தடித்த சுவர் கொண்ட ஒற்றை கீழறை வென்ட்ரிக்கிள்கள் என்று பெயர். அப்போ ஆர்கிகளுக்கு 2ம் ஒரு வென்ட்ரிக்கிளும் மொத்தம் 3 அறைகளானது தவளையில் காணப்படுது. ஸோ அதுக்கடுத்து தவளையோட ரத்த செல்கள், இதுதான் வந்து என்ன, எரித்ரோசைட் ரத்த சிவப்பணுக்கள், இதில் உள்ள உட்கரு, இந்த ரத்த சிவப்பணுக்களில் உள்ள உட்கரு. ஸோ அதோட டைப்ஸ் மோனோசைட், நியூட்ரோபில், பேசோபில், ஈசனோபில்ஸ். அடுத்து இது வந்து என்ன, லிம்போசைட், அதில் உள்ள உட்கரு, இது இரத்த தட்டுகள், இது இரத்த தட்டுகள். எரித்ரோசைட்ஸ் இரத்த சிவப்பணுக்கள், இரத்த தட்டுகள், இதுதான் அந்த உள்ள உட்கரு, இது லிம்போசைட்ஸ், அதோட சக்சர் இரத்த செல்கள், அதோட டைப்ஸ் மோனோசைட், நியூட்ரோபில், பேசோபில், ஈசனோபில். ஸோ இதில் ரத்தத்தில் சுமார் 60% அளவிற்கு திரவ பிளாஸ்மா, சுமார் 40% அளவுக்கு இரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள் மற்றும் இரத்த தட்டுகள், தட்டு செல்கள் என மூவகை இரத்த செல்களும் உள்ளன. அப்போ ரத்தத்தில் பிளாஸ்மாங்கிறது 60%ம் அளவிற்கும் திரவ பிளாஸ்மா சுமார், இதில் சுமார் 60% அளவிற்கு திரவ பிளாஸ்மாவும் சுமார் 40% அளவிற்கு இரத்த செல்கள், இரத்த சிவப்பணுக்கள், இரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் இரத்த தட்டு செல்கள் என மூவகை இரத்த செல்களும் உள்ளன. இரத்த சிவப்பணுக்கள் சிவப்பு நிற நிறமியையும் உட்கருவையும் கொண்டு நீள்வட்ட வடிவில் உள்ளன. இரத்த சிவப்பணுக்கள் அப்படிங்கிறது என்ன, சிவப்பு நிற நிறமியையும் உட்கருவையும் கொண்டு நீள்வட்ட வடிவத்தில் காணப்படுது, நீள் வட்ட வடிவத்தில் காணப்படக்கூடியது. இதில் உட்கருவானது காணப்படுகிறது. ஸோ அதுக்கடுத்து நிறமற்ற வெள்ளை அணுக்கள் உட்கருவை கொண்டு வட்ட வடிவில் உள்ளன. நிறமற்ற வெள்ளை அணுக்கள் அப்படிங்கிறது உட்கருவை கொண்டு வட்ட வடிவத்தில் உள்ளது, வட்ட வடிவத்தில் உள்ளது. லிம்போசைட்ஸ் இது நிறமற்றது, வட்ட வடிவத்தில் காணப்படுது. அதே மாதிரி இரத்த தட்டுகள் 2ல் உள்ள உட்கரு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதோட டைப்ஸ் அப்படின்னா மோனோசைட், நியூட்ரோபில், பேசோபில், ஈசனோபில்ஸ் தான் 3 டைப்ஸ். எரித்ரோசைட்ஸ் இரத்த சிவப்பணுக்கள், லிம்போசைட்ஸ் வெள்ளை அணுக்கள், இரத்த தட்டுகள், இதில் உள்ள உட்கரு, இது இதில் உள்ள உட்கரு. அப்போ நிறமற்ற வெள்ளை அணுக்கள் உட்கருவை கொண்டு வட்ட வடிவத்திலும் உள்ளது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கிளாஸ் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம்.